வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் பேபி பொட்டேட்டோ மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சாலும் அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொத்தமல்லி விதையை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து, ஒரு 2 சில் தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப கருக வேண்டாம். நல்லா வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர பூ சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலா விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது மசாலா சூப்பராக நல்லா கொதித்து தயாராகிருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கிற தயிர் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி குறைவாக சேர்க்குற டைமில் இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்து நீங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா மசாலா நல்லா திக்காக நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மசாலா சூப்பராக தயாராகிருக்கு. இது கூட நம்ம வேக வச்சு உரித்து எடுத்துருக்கிற பேபி பொட்டேட்டோவை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக பெரிய உருளைக்கிழங்கு கூட நல்லா வேக வச்சுட்டு நல்லா டைஸ் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தோலை உரிச்சிட்டு. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சுடுங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட ஒட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வரும். இப்போது பொட்டேட்டோ மசாலா சூப்பராகவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக தயாராகிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் இது மேலே தூவி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொட்டேட்டோ மசாலாவை நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.